ஹரித்வாரில் இருக்கிறது. ஹரித்வாரில் மானசாதேவி வந்து நெற்றி விழுந்தது. ஆமாம். மாயாதேவி வந்து இதயம் விழுந்தது. அது நம்ம சண்டி தேவிக்கு எதுவும் கிடையாது. அது மகாத்மியத்தோட ஒரு தொடர்ச்சி. அங்கே வந்து அம்பாள் ஐக்கியமாகி வந்தாள் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி. ஸோ அந்த ஆகமம் படுத்தாததால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சுயம்புமூர்த்தியாகவே பார்த்துட்டு திரும்பி வர்றது உண்டு. ஸோ தமிழர்கள் இடையில் நான் வந்து ரொம்ப பரவலாக கேள்விப்பட்டது அந்த ஒரு திருப்தியின்மை. ஏன்னா நம்ம இங்கே நிறையா சன்னதி நிறையா இது பார்த்து பழகிட்டு அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக முடிஞ்சிடுச்சா கோயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நான் ஏன்னா இங்கேருந்து நிறைய ஒரு ட்ரீம்ஸோடு போயிட்டு அங்கே போய் டக்குன்னு முடிஞ்சிடுச்சா அப்படின்ற. ஏன்னா ஆகமப்படுத்தவில்லை. நம்ம வந்து நமக்கும் இங்கே சுயம்பு அப்படி தான். இப்போ பழனி முருகன் சுயம்பு தான். ஆனால் பழனி முருகனுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கு பிள்ளையார் உரிய போகருக்கு ஒரு சன்னதி அப்படின்னு நம்ம அதை வடிவுபடுத்தியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம சுற்றி வரும்போது வடிவுபடுத்தி கரெக்டாக கீழே ஒரு கோயில், அது பைரவர் எல்லாம் வச்சு ஆகமப்படுத்துதல்னு ஒன்று இருக்குது. இப்போ திருப்பதி பெருமாள் பார்த்தாலும் கோயில் சின்னது தான், ஆனால் ஆகமப்படுத்தப்பட்டிருக்கும். நரசிம்மர் வச்சு கரெக்டாக ஃப்ரண்ட் பேக்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஆகமப்படுத்தப்பட்டதால் நமக்கு அப்படி ஒரு நிறைவாக பார்த்து பழகிட்டு நமக்கு அங்கே போகும்போது அந்த சுயம்பு மூர்த்தியை மட்டும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும்.